ஒரே மக்கள் கூட்டம், ஆனா அவங்களுக்கு 3 அலகலகான பேர். எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், அப்புறம் யூதர்கள். யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த பேர்கள்லாம் எப்படி வந்துச்சு, ஏன் எப்படி மாறுச்சுன்னு? இது சும்மா ஒரு பேர் மாற்றம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு 4000 வருஷம் நீண்ட நெடிய பயணத்தோட கதை. ஒரு சின்ன குடும்பம் எப்படி ஒரு பெரிய தேசமா மாறுச்சு, அந்த தேசம் எப்படி ஒரு உலகளாவிய மத அடையாளமா உருவெடுத்ததுங்கிற கதை தான் இது. வாங்க, இந்த வரலாற்று பயணத்தை நாம இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கலாம். இந்த 3 பேரையும் நாம இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பயன்படுத்த முடியாது. அது தப்பு. ஏன்னா ஒவ்வொரு பேரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தையும் ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் குறிக்குது. அப்போ இதுக்குள்ள இருக்கிற உண்மையான வித்தியாசம் என்ன? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி போலாம். நம்மளோட இந்த ஆய்வுல நாம 6 முக்கியமான கட்டங்களை பார்க்க போறோம். முதல்ல இந்த 3 பேருக்கு பின்னாடி இருக்கிற ஒரே கதைய பார்ப்போம். அப்புறம் எபிரேயர்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு, இஸ்ரவேலர்ங்கிற தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்துல நடந்த பிழவு, யூதர்னு ஒரு புது அடையாளம் எப்படி உருவாச்சு, கடைசியா இந்த மரபுரிமை எப்படி இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்கிறதையும் நாம ஆராய போறோம். நம்ம கதை மெசபொத்தேமியாவில் இருக்கிற ஊர்ங்கிற நகரத்துல தொடங்குது. அங்க ஆபிரஹாம்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வரார். அப்போ கடவுள் அவரை கூப்பிட்டு, உன்னோட வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நான் காட்டுற ஒரு புது தேசத்துக்கு போன்னு சொல்றார். அப்படிதான் இந்த பெரிய பயணம் தொடங்குது. இப்ப பாருங்க, இந்த எபிரேயர் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது. எவ்ரி அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் அக்கறையிலிருந்து வந்தவர். அதாவது ஆபிரஹாம் யூப்ரடிஸ் நதியை கடந்து வந்ததால அவருக்கு இந்த பேர் வந்துச்சு. ஆனா இது சும்மா ஒரு நதிய கடந்து போற விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு சித்தாந்தத்தையே கடந்து போறதுக்கு சமம். சுத்தி இருந்த எல்லாரும் பல கடவுள்களையும் சிலைகளையும் கும்பிட்டுட்டு இருந்தப்போ ஆபிரகாம் மட்டும் கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான யோசனையோட அந்த நதியோட மறுபக்கத்துல இருந்து வராரு. அதனாலதான் அவருக்கு எபிரேயரின் பேர் கிடைச்சது. இந்த அடையாளம் இவ்ளோ முக்கியம்னா, பைபிள்லயே முதலா எப்ரேயன்னு வெளிப்படையா ஒருத்தர் அழைக்கப்படுறார்னா அது ஆபிரகாமத்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த வரலாற்று பதிவு இருக்கு. அந்த பேர் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தோட தொடக்கமா அமைஞ்சது. சரி, எபிரேயர் கதையிலிருந்து இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்ப ஆபிரஹாமோட பேரன் யாக்கோபுக்கு கடவுள் ஒரு புது பேரை கொடுக்கறாரு. இது அவரோட வம்சத்தோட பயணத்துல ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்குது. யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு ஒரு புது பேர் கிடைக்குது. அவரோட 12 பசங்க தான் பிற்காலத்துல இஸ்ரவேலோட 12 கோத்திரங்களா உருவாகுறாங்க. அதனால இஸ்ரவேலர் அப்படிங்கிற பேர் அவரோட சந்ததியினர் எல்லாருக்கும் ஒரு பொதுமான அடையாளமா மாறிடுச்சு. பல தலைமுறைகளுக்கு அப்புறம் எகிப்திலிருந்து தப்பிச்சு வந்த அவரோட சந்ததியினர் எல்லாரும் சீனாய் மலையோட அடிவாரத்துல ஒன்னு கூடுறாங்க. அங்கதான் ஒரு வரலாற்று திருப்புமுனை நடக்குது. அதுவரைக்கும் சிதறி கிடந்த கோத்திரங்கள் முதல் முறையா ஒரு தேசமா ஒன்னு சேர்றாங்க. அந்த தேசத்தை வழிநடத்த தோராங்கிற சட்டமும் ஒரு தெய்வீக உடன்படிக்கையும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. யாத்திராகமம் 19:6 வர்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இஸ்ரவேலர்ங்கிறது வெறும் குடும்ப பேர் இல்ல, அது ஒரு தேசத்தோட ஒரு அரசாங்கத்தோட அடையாளமா மாறுச்சு. அதுக்குன்னு தனிப்பட்ட சட்டதிட்டங்கள், ஆன்மீக கட்டமைப்பெல்லாம் உருவாச்சு. தாவீது சாலமோன் காலத்துல இஸ்ரவேல் ஒரு பெரிய வல்லரசா இருந்துச்சு. ஆனா கிமு 930ல சாலமோன் ராஜா இறந்ததும் அரசியல் குழப்பம், உள்நாட்டு கலகம்னு வந்து அந்த பெரிய ராஜ்யம் 2ஆ உடைஞ்சு போச்சு. இப்போ இந்த பிணவை நாம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். 10 கோத்திரங்கள் இருந்த வடக்கு பகுதி பழைய பேரான இஸ்ரேல்னு தொடர்ந்தது. 2 கோத்திரங்கள் இருந்த தெற்கு பகுதி யூதான்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனா சோகம் என்னன்னா, ரெண்டுமே வேற வேற காலத்துல வேற வேற பேரரசுகளால கைப்பற்றப்பட்டுச்சு. கிமு 762ல அசிரிய பேரரசு வடராஜ்யமான இஸ்ரவேல் மேல படையெடுத்து அங்க இருந்த மக்களை தன்னோட சாம்ராஜ்யத்தோட பல மூலைகளுக்கும் நாடு கடத்திடுச்சு. இந்த சம்பவத்தால இஸ்ரவேல்ங்கிற அரசியல் அமைப்பே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அவங்க அடையாளமே இல்லாம சிதறழிக்கப்பட்டாங்க. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற காணாம போன 10 கோத்திரங்கள் மர்மத்துக்கு காரணம். சரி, வடராஜ்யத்தோட கதை இப்படி முடிய, இப்ப நம்ம கவனம் தெற்கு பக்கம், அதாவது யூதா ராஜ்யத்துக்கு திரும்புது. கிமு 586ல பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சர் எருசலேமை தாக்கி அங்க இருந்த மக்களை அடிமைகளா பிடிச்சிட்டு போறான். யூதா ராஜ்யத்திலிருந்து வந்தவங்களா இருந்ததால பாபிலோனியர்கள் அவங்களை சிம்பிளா யெஹூதீம், அதாவது யூதர்கள்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த 70 வருஷ பாபிலோனிய சிறை வாழ்க்கைதான் யூதர் அப்படிங்கிற ஒரு புதிய அடையாளத்தை முழுசா வடிவமைச்சது. இந்த 70 வருஷத்துல
அவங்களோட வாழ்க்கை முறையே தலைகீழா மாறிடுச்சு. சொந்த நாட்டுல வழிபட கோவில் இல்ல, அதனால ஜெப ஆலயங்கள் உருவாச்சு. சொந்த நிலம் இல்ல, அதனால அவங்களோட அடையாளம் சட்டங்களையும் நம்பிக்கையையும் சார்ந்திருந்துச்சு. இங்கதான் யூதர்ங்கிறது ஒரு இனத்தோட பேரா இல்லாம ஒரு மதத்தோட நீடித்து நிக்கிற அடையாளமா மாறுச்சு. தீர்க்கதரிசி எரேமியா சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அவங்க சிறையிருப்புல சும்மா முடங்கி போயிடல, அங்கேயும் வீடுகளை கட்டி ஒரு சமூகத்தை உருவாக்கி வணிகம் கல்வின்னு எல்லாத்திலயும் சிறந்து விளங்கினாங்க. ஆனா அவங்க எவ்வளோதான் நல்லா வாழ்ந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. சங்கீதம் 137:1 சொல்ற மாதிரி அவங்க மனசு எப்பவும் சொந்த நாடான எருசலேம நினைச்சு ஏங்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த நினைவு அவங்க அடையாளத்தோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. சரியா 70 வருஷம் கழிச்சு பெர்ஷிய மன்னன் கோரிஸ் ஒரு உத்தரவு போடுறான். அதோட இந்த சிறை வாழ்க்கை முடிவுக்கு வருது. இந்த கதையே ஒரு புது திசைக்கு திரும்புது. எஸ்ரா புத்தகத்துல இருக்கிற இந்த கட்டளைப்படி யூதர்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்க தங்கள இஸ்ரவேலின் மிச்சம்னு நினைச்சுக்கிட்டாலும் உலகம் அவங்கள யூதர்கள்னு தான் அடையாளம் கண்டுச்சு. அந்த பேர் அவங்களோட நிரந்தர அடையாளமா மாறிப்போச்சு. இப்ப பாருங்க, இந்த மொத்த பயணத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளிக்கு நாம வரோம். புதிய ஏற்பாட்டோட முதல் வசனமே இயேசுவோட வம்ச வரலாற்ற யூத மக்கள் வழியா முதல் எபிரேயரான ஆபிரகாம் வரைக்கும் கொண்டு போகுது. இது கிட்டத்தட்ட 2000 வருஷமா தொடர்ந்த ஒரு வாக்குறுதியோட நிறைவேறுதல்னு சொல்லப்படுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன? எபிரேயருங்கிறது ஒரு தனிப்பட்ட அழைப்புல தொடங்குச்சு. இஸ்ரவேலருங்கிறது ஒரு தேசத்தோட அடையாளமா மாறுச்சு. கடைசியா யூதருங்கிறது நிலத்தை மட்டும் சாராம நம்பிக்கைய மையமா வச்ச ஒரு மதம் மற்றும் கலாச்சார அடையாளமா நிலைச்சு நிக்குது. இது ஒரே மக்களோட பயணத்துல 3 முக்கியமான கட்டங்கள். எபிரேயரா ஆரம்பிச்சு இஸ்ரவேலரா உருவெடுத்து யூதரா நிலை பெற்ற ஒரு நெடிய பயணம் இது. 4000 வருஷங்கள், 3 முக்கியமான பேர்கள், ஆனா ஒரே ஒரு தொடர்கதை. நிலம், தேசம், அப்புறம் நம்பிக்கை, இத மையமா வச்ச இந்த அடையாள பயணம் இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்தை எப்படி வடிவமைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.